ஸோ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த பிளைண்டாக நடிக்கிறதுக்காக சரி விக்ரம் வந்து காசியில் இப்படி பண்ணிட்டாரு, கமல் வந்து ராஜபார்வையில் இப்படி பண்ணிட்டாரு, ஸோ நம்ம வந்து வேறு எதாவது பண்ணோன்ட்டு. ஸோ அந்த வேறு ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு தேடல் இருக்குல்ல, அதில் ஒரு ஆர்டிஸ்டிக் ஈகோ இருக்கா? நம்ம வந்து மற்றவங்க பண்ணாததை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அது எந்த அளவுக்குலாம் எனக்கு சொல்ல தெரியல. கண்டிப்பாக இருக்கும். அது என்னன்னா அது ஈகோன்னு நம்ம பார்க்க வேண்டாம். அது ஈகோ தப்பாக இல்லை. புரியுது எனக்கு புரியுது. இப்போ இதெல்லாம் ஒன்று இருக்கு சொசைட்டியில், இதெல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் ஒன்று பண்ணால் இதுலேருந்து வேற ஒன்று இருக்கணும் இல்லை, அதே திரும்பி பண்ணுறதுல நான் ஏன் பண்ணணும்? அதுதான் இப்போ நான் இல்லை, யார் பண்ணாலும் அதை யோசிப்பாங்க. இப்போ அதுலேருந்து ஒன்று போகும்போது நான் சும்மா வேற ஏதோ ஒன்று எந்த ரெஃபரன்ஸும் இல்லாமல் சும்மா ரேண்டமாக ஒரு விஷுவல் இம்பேக்ட்டுக்காக நான் ஒன்று பண்ண முடியாது. அப்போ எனக்கு அதுக்கு வந்து அதுக்கு ஒரு சயின்ஸ் தேவை. அது ஏன் அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அப்படி அந்த டீட்டெயில் எனக்கு தெரிஞ்சாதான் நான் அதை உள்வாங்க முடியும். நான் சும்மா வந்து அப்படி பண்ணிட்டு போயிட முடியாது. அது எந்த அளவுக்கு அது கூசுன்றதெல்லாம் அவங்க அந்த ரேடியோ இதெல்லாம் வச்சு சொன்னாங்க. அது உடம்புலாம் அப்படி இதுமாயிடுமா, கூச ஆரம்பிச்சிடுமா, கூஸ் பம்ப் வந்துடுமா, அந்த லைட் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஹார்ஷாக இருக்குமா அந்த இது. ஸோ அப்போ அதை நான் உள்வாங்கலைன்னா என்னால் அதை கொண்டு வரவே முடியாது. நான் ரெண்டு விஷயங்க. நான் எப்போவுமே என்னை பார்க்குறவங்களுக்கு திருப்திப்படுத்தணுங்கிறத நான் முதல்ல நினைக்கவே மாட்டேன். என்ன நான் திருப்திப்படுத்திக்கிறேன்னா, திருப்தி ஆக முடியாது. அட்லீஸ்ட் நான் அதுக்கான முயற்சிக்குள்ளே போகிறேன்னான்னு நான் முதல்ல யோசிப்பேன். அந்த முயற்சி தான் எனக்கு முக்கியம். அது வருதா வரலையா அதை பற்றிலாம் நான் கவலையப்பட மாட்டேன். நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிறதெல்லாம் என் வேலையே இல்லை. நான் அதுக்கான முயற்சியில் 100% எனக்கு தெரியும்ல. இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா நான் எவ்வளோ டீப்பாக உள்ளே போகிறேங்கிறது எனக்கு தெரியும். என்னை ஏமாற்ற முடியாது தான். ஸோ எனக்கு தெரியும். நான் வெளியில் வேணால் ஏமாற்றிடுவேன், நான் பயங்கரமாக பண்ணியிருக்கேன் எல்லாம் சொல்லலாம். எனக்கு தெரியும்ல நான் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கேன்னு. அப்போது இந்த முயற்சியை நான் எப்படி பார்க்குறது? இப்போ நான் பார்க்க முடியாது. அப்போ அதுக்கு தான் எனக்கு ஒரு கண் அங்கே இருக்குது, அதுதான் இயக்குனர். அப்போ நான் இயக்குனர்கிட்ட மட்டும்தான், அதனால தான் நான் மானிட்டரை பார்க்க மாட்டேன். அது ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷன். இப்போ நீ யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், டைரக்டர் எனக்கு இருக்கார், டைரக்டர் ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு, ஓகேங்களா? இப்போ நான் பண்ணுற விஷயத்த அவர் வந்து இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம், இல்லை இது குறையலாம், இல்லை இங்கே கொஞ்சம் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போ இதுக்கு பிட்வீனில் நான் போய் ஒரு மானிட்டரை பார்க்குறேன். இப்போ நான் என்னவா இருக்க முடியும்? நாங்கள் காம்ப்ளெக்ஸ்டான ஏரியாவில் நான் பண்ணதையே ஒன்று இருக்குது, நான் அதை பார்க்குறதா அவர் சொல்கிறத ஒன்று வாங்குறதா? அப்போ அந்த காம்ப்ளெக்சிட்டி உள்ளே வந்துடுது. ஸோ அதனால் நான் வந்து இப்போ என்ன ஆகிடும்னா, நான் பண்ணுற விஷயத்த அவர் சொல்கிற விஷயத்தோடு நான் கனெக்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. இந்த பார்க்குறது வேறையாக இருக்கும். ஐயோ நான் ஒன்று நினச்சினேன், இது வேறையாக இருக்கேன்னு அங்கே வந்து ஸ்லைட்டாக உள்ள ஒரு இயக்குனர் வந்து உட்காந்துருவான். அப்போது வேற ஒருத்தரோட படத்தில் வேற ஒருத்தர் ஒரு இயக்குனரில் 2 இயக்குனர் இருக்க முடியாதுங்க. நடிகன் மட்டும்தான் இருக்கணும். நடிகன் ப்ளஸ் இயக்குனருங்கிறது அது இன்றைக்கி பொதுவாக தான் நடக்குதான் நான் பார்க்குறேன். பட் அது வந்து என்னை பொறுத்த அளவில் அது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இதை வந்து லெகசியை வந்து இயக்குனர் கொடுக்கணும், அவர் தான் பார்க்கணும். எனக்கு நான் வந்து வெறும் இது மட்டும்தான் 2D இது மாதிரி தான். இது நான் நடிக்கிறேன், அவர் பார்க்குறாரு, அவ்வளோதான். அதனாலேயே நான் வந்து மானிட்டரே பார்க்க மாட்டேன். உனக்கு ஓகேவா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் ஒன்று கொடுக்க ட்ரை பண்ணுறேன், 100% அதுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறேன். உனக்கு அது ஓகேனா அதுதான், தட் இஸ் அல்டிமேட், தட் இஸ் வாட் யூ வாண்ட். எனக்கு வேணுங்கிறது இல்லை, எனக்கு வேணுங்கிறது வேற. இப்போ நான் அதை பார்த்தேன்னா அது ஆகிடும், அப்போ அது உண்டா இருக்காது. இங்கே தான் அந்த சிக்கல் வரும். அதனால நான் மானிட்டர் பார்க்க மாட்டேன். ஸோ ஒரு ஷார்ட் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணலாம், ஐயோ நம்ம கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமேன்னு. பட் ஒரு நீதி இருக்குது அதில். அது என்னன்னா, அது வந்து நான் டைரக்டர் வேணுங்கிறது இந்த ஷார்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான் முக்கியம். ஓகே. ஸோ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த லைட் வருதும் கூசும் இங்கே இதெல்லாம் வச்சா அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் அவ்வளோ எஃபர்ட் ஒன்று பண்ணுறீங்க, அது வந்து ஒரு ஆடியன்ஸ் சில பேருக்கு அது போய் சேரும், சில பேர் வந்து ஜென்ரலாக பார்த்துட்டு அப்படியே ஓகே. அது உங்களுக்கு கொஞ்சம் வலிக்குமா? என்னடா நம்ம இவ்வளோ பண்ணிவிட்டு இதை பற்றி யாருமே பேசலையே, இதை பற்றி அந்த மாதிரி ஒன்று பண்ணலையே அப்படிங்கிற இந்த வேலிடேஷன் சில சமயம் வரலைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமா? இல்லை அப்படின்னு நான் யோசிக்கிறது. இந்த ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் இருக்கும், அந்த சினிமாக்குள்ளே வந்த டைமில் நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் பார்க்கணும், அப்புறம் அது ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சு. அப்படி இல்லை, சினிமாங்கிறது வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ்டான அது ஒரு ஏரியா. நீ அங்கே வந்து மட்டுமே நீ பார்க்க முடியாது. உன் வேலை செய்கிற அங்கே ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குது. அப்ரிசியேஷன்னா என்ன? என் படத்துக்கான பர்ஃபார்மன்ஸ் இது, ஐம் ஹாப்பி அப்படின்றது அதுதான் என்ன கேட்டால் அது அல்டிமேட் அப்ரிசியேஷன்
தட் ஒன்லி. யா அந்த மொமெண்ட்டில். அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆகி அது கொண்டாடுறாங்கன்னா சந்தோஷம்தான். கொண்டாடலாம் அதை பற்றி மறந்துடுவேன் நான். அது அவ்வளோதான். அது ஒன்ஸ் நான் நடிச்சிட்டேன்னாங்க அதுக்கப்புறம் யோசிக்க மாட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் அந்த 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 இதுக்கே போக மாட்டேன். ஓகே. அதனால தான் இப்போ நிறைய பேர் அந்த படத்தில் நீங்கள் நடித்ததுக்கு கொஞ்சம் நடிச்சு காட்டுங்கன்னா எந்த படம் அவ்வளோதான். அது அந்த 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 மொமெண்ட் போச்சு. அதுக்கப்புறம் திரும்பி அது வராது. இது ஆக்சுவலி கேட்குறது கொஞ்சம் பிகாஸ் 2 தரப்பான ஆக்டர்ஸ் இருக்காங்க. சில பேர் வந்து தே சே தட் ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு இன்னர் லைஃப் ரொம்பவே சென்சிட்டிவான பீப்புள், அதனால தான் நம்மளால் வந்து ஆக்ட் பண்ண முடியுது அப்படின்ட்டு ஒரு செட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் ஆக்டர்ஸ் வந்துட்டு ஆக்டிங் வந்து ஒரு டெக்னிக்கல் கிராஃப்ட். அது வந்து நான் போகிறேன், நான் இதை பண்ணுறேன், வீட்டுக்கு வரேன், அதை மறந்துடுறேன், அந்த மாதிரி. ஐ திங்க் யூ பிலாங் டு த செகண்ட் கேட்டகரி. மேக்கர் அங்கேயுமே சிக்கல் இருக்கு. ஏன்னா நீங்கள் அப்படி பிரிக்கவே முடியாது. கண்டிப்பாக அதுதான் பிரச்சனை. சரி, ஆக்டிங் இஸ் அ டெக்னிக்கல் விஷயம். அது இஸ் நாட் கிராஃப்ட். அதுக்கு மேலே க்ரியேட்டிவிட்டி, இது ரெண்டும் இருக்குது. இது எல்லாமே இல்லாமல் இல்லை. இப்போ வந்து ஆர்டிஸ்ட் எமோஷ்னலாக இருக்கணுமா? அது ஒரு பெரிய கேள்வி. ஒரு அவ்வளோ ரொம்ப இன்டென்ஸாக அவன் இருக்கணுமா அப்படின்லாம் நாங்கள் தியேட்டரில் பண்ணும்போது நிறைய செமினார்ஸில் இது ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாம் கேட்பாங்க. ஏன் அவ்வளோ இன்டென்ஸ் வேணும்? இப்போ அவன் இன்டென்ஸாக இருந்தால் தான் ஒரு விஷயத்தை அவனால் அச்சீவ் பண்ண முடியும். அது வந்து ஆடியன்ஸ்க்கு போய் சேரும். அவன் இன்டென்ஸுங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்குறோமே தவிர அவன் நடிகனாக உள்வாங்கிற அந்த இன்டென்ஸ் அவனுடைய அந்த ஷோ முடிச்சு போனவன் அவன் என்ன வாங்குறாங்கிறதுக்கு யாருக்குமே அது பிரச்சனை இல்லை. அது அவ்வளோ பாதிக்கும். நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னுடைய இந்த ஒரு 40 வருஷத்தில் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில். நிறைய நடிகர்கள் வந்து நடித்து முடிச்சுட்டு அதுக்குள்ளேருந்து வெளியில் வர முடியாமல் கதறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். முடித்த உடனே போய் சரக்கு அடித்து அதை இதுவோ இல்லை கத்தியோ இல்லை எமோஷ்னலாயோ வீட்டில் போய் இந்த எமோஷனை வீட்டில் காமிச்சு இதெல்லாம் இருக்குது. அப்போது நிறைய இதை பற்றி தேரிகள் இருக்குது. இவ்வளோ இன்டென்ஸ் ஒரு நடிகர் தேவையா? இது எந்த அளவுக்கு அவனை நடிகனாக நிறுத்தம் அப்படின்னு நிறைய பார்க்கும்போது அவ்வளோ இன்டென்ஸ் தேவையில்லை. ஆனால் இந்த இன்டென்ஸை ஒரு ஆக்டர் க்ராஸ் பண்ணியிருக்கணும். இது எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும் அவன். ஆனால் அவன் இன்டென்ஸாகவே இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் அங்கே இருக்கிற. இதெல்லாம் நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்க. தாண்டி அதுதான் இதெல்லாம் ட்ரெயின் பண்ணி தான் வந்திருக்கோம். நீங்கள் நான் இன்டென்ஸாகவே இருந்தால் எனக்கு அதுக்கப்புறம் வரவே முடியாது வெளியில். அப்போ வர்றதுக்கு அதுக்கான ஒரு டைம் எடுக்கும். அப்புறம் நான் அடுத்த இதுக்கு போகவே முடியாது. அப்போது இந்த இன்டென்சிட்டி, இந்த ரியல் லைஃப்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை கேயாஸ் எல்லாத்தையும் காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் தாண்டி அவன் வெளியில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளேருந்து வெளில வரான்ல, அப்போ அவன் டெக்னிக்கலாக மட்டும்தான் பார்ப்பான். அதுதான் நீங்கள் வந்து ஃபைனல் அவுட்புட். ஒரு நடிகனாக வர்றது வந்து அந்த ஃபைனல் அவுட்புட். இதெல்லாம் தாண்டி அவன் அந்த டெக்னிக்கலாக மட்டும் யோசிப்பான். இப்போ நாங்கள் வந்து இப்போ சில டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வசந்தபாலன். வசந்தபாலன் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே சார் கமல் சார், 2 பேர்கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுவேன். என்னென்னா அவங்க மோஸ்ட் ஏன்னா கமல் சார் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து கிராஃப்ட் எல்லாம் இவ்வளோ வச்சுங்க அப்படி தான் சொல்லுவார். இவ்வளோ வச்சுங்க அவ்வளோ வச்சுக்கன்னு தான் பேசிக்குவோம். இப்போ அதே மாதிரி வசந்தபாலன்ட்ட போகும்போது வசந்தபாலன் சார் ஒரு 40 சார் ஒரு 16 மற்றவங்களாம் யோசிப்பான் என்ன இவனுங்க நைட் ஏதோ பிளான். ஏன்னா இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அது 40 இருக்கலாம் சார், அது ரொம்ப தூக்கலாக இருக்குது, டெக்னிக்கலாக தான் பேசிக்கும். அப்போ எனக்கு ஒரு 40னா புரிஞ்சிடும் நான் என்ன எவ்வளோ இறக்கணும் எவ்வளோ ஏற்றணும்னு எனக்கு ஒன்று தெரிஞ்சிடும். அது ஒரு டியூனிங் மாதிரி தான். ஓஹோ நான் மேலே இருக்கணும், அப்போ கொஞ்சம் இதுவா இது ஓகேவா இது ஓகே தான் இதே போகலாம் சார். அந்த செகண்ட் இதில் மட்டும் கொஞ்சம் மேலே இருந்தால் பெட்டராக இருக்கும், கொஞ்சம் ஒரு 60 தூக்கிலாமா சார், இப்படி தான் நாங்கள் பேசிக்கோம். அது என்னன்னா இப்போ என்னை பற்றிய புரிதல் அவருக்கு இருக்குது. சார் இவன் இப்படி தான் இதுக்குள்ளேருந்து வந்த ஒருத்தன் அவன் டெக்னிக்கலாக தான் பார்க்குறான். டெக்னிக்கலாக ஒரு ஃப்ரேம் ஒன்று பண்ணுறேன், நான் ஒரு சீன் வந்து கன்சீவ் பண்ணுறேன், இப்படி இருக்குது இப்படி இருக்கலாம் வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே அவன் இப்படி போகிறான், ஒரு எமோஷனல் இதை பண்ண போகிறான். அதுக்கு இந்த இவ்வளோ ஒரு 70% எமோஷனல் இது இருந்தால் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ரிஹர்சல் பண்ணி ஒன்று பண்ணுறோம். அப்போது இதுதான் என்னுடைய மீட்டர் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிடும். அப்போது கரெக்டாக அந்த மொமெண்ட்டில் மட்டும் என்னுடைய எமோஷனல் நான் உள்ளே வச்சுட்டு உடனே வெளில வந்துடும். நான் என்ன எமோஷன் இவங்களாம் கூட நிறைய பேர் சொன்னாங்க, அதை நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த ஒரு பெரிய மோனோலாக், அதை முடிச்சுட்டு அழுது செய்யணும். முடிச்ச உடனே நான் சிரிச்சுட்டு உட்காந்து கலாடா பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் என்ன பார்க்குறாங்க, என்ன இவ்வளோ நேரம் அழுதான் திரும்பி சிரிக்கிறேன். அவ்வளோதான், அந்த நேரத்தோடு அது முடிஞ்சிடும்.